ஹர ஹர நம பார்வதீபதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராஜனவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாஜினும் ஆஜின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராஜனா என்னும் நாமமே. எல்லாம் வல்ல மகாவிஷ்ணுவனுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை குருகுல முதல்வர் சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியார். அலைபேசி 9865098370. என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 13/12/2021 முதல் 19/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் இந்த மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிக்காரர்களுக்குண்டான சுப பலன்கள், அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்ணங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், இதெல்லாம் பற்றி பார்க்குறோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், அனுஷ்டிக்க வேண்டிய விரதங்கள், இதெல்லாம் பற்றி பார்த்துட்டு நம்ம 12 ராசிக்குண்டான பலாபலன்களை விரிவாக பார்ப்போம். 13/12/2021 திங்கட்கிழமை, கார்த்திகை மாதம் 4வது சோமவாரம்னு சொல்கிறாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளுமே ரொம்ப விசேஷமானது. சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த திங்கட்கிழமைன்னு சொல்லலாம். சிவபெருமானுக்கு மிகவும் விசேஷமானது. அந்த 4 சோமவாரமும் எல்லா பெரிய பெரிய சிவாலயங்கள்லேயும் சங்காபிஷேகம், இந்த மாதிரி விசேஷ திரவியங்கள்லாம் அபிஷேகங்கள்லாம் நடக்கும். இந்த கார்த்திகை சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 சோமவாரங்கள்லேயும் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகி சகல சௌபாகியங்களையும் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு மாதமாக விருச்சிக மாதம்னு சொல்லக்கூடிய இந்த கார்த்திகை சோமவாரத்தில் கிடைக்கும். 14/12/2021 செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி. மகாவிஷ்ணுவை குறித்து வழிபடக்கூடியவர்கள், பெருமாள் பக்தர்கள், இவங்கெல்லாம் அந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பது அப்படிங்கிறது மிகவும் நல்லது. அப்புறம் 16/12/2021 வியாழக்கிழமை தனுர்மாத பூஜை ஆரம்பம். மார்கழி 1 ஆலயங்கள்லாம் அதிகாலையில் சிறப்பு வழிபாடுகள், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜைகள்லாம் நடக்கும். அதை அன்றைய தினமே பார்த்தோம் அப்படின்னா, கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகையும் அன்றைக்கே வருது. அன்றைய தினம் பார்த்தோம்னா வளர்பிறை பிரதோஷமும் கூட, அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி அடுத்த வாரம் 16/12/2021 மார்கழி 1 கிருத்திகை பிரதோஷம் இதெல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. மிகச்சிறந்த நாள். அந்த மாதிரி நாள்லாம் அமையிறது ரொம்ப கஷ்டம். அன்றைய தினம் கண்டிப்பாக ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு மேற்கொள்வது அவசியம். அதனைத் தொடர்ந்து 18/12/2021 சனிக்கிழமை பௌர்ணமி. பௌர்ணமி தினத்தன்று அம்பிகை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். ஜாதகத்தில் சந்திர திசை நடப்பவர்கள், சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள், மனோவியாகுலம் உள்ளவர்கள், சைக்காட்டிக் ப்ராப்ளம் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானை நினைத்து பௌர்ணமி அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் இதெல்லாம் நடக்கும். இந்த சந்திர திசை நடக்கிறவங்க, சந்திர புத்தி நடக்கிறவங்க, இவங்க எல்லாமே பார்த்தோம்னா அந்த டைமில் அந்த சந்திரனுடைய பிரகாசத்தின் மூலமாக அந்த மனோகாரகன், மாத்திருக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சந்திரனுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா அம்பிகை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மம், கன்னி, துலாம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். இறை வழிபாடுகள் மேற்கொள்வது மிகவும் அவசியம். தொடர்ந்து 12 ராசிகளுக்குண்டான புலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 13/12/2021 முதல் 19/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்ருஸ்தானம், தாயார் ஸ்தானம் சொல்கிற இடத்துல ராகு சந்திரிக்கிறார்.
அதனால் தாயாருக்கு உடல்நலம் பாதிப்பு, மருத்துவ செலவுகள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. யோகக்காரகன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள், பதவி உயர்வு, பாராட்டுக்கள், சம்பள உயர்வுகள் இதெல்லாம் ஏற்படும். வெளிநாட்டில் இருந்து இங்கே பணம் அனுப்புகிறவங்க மூலமாக இங்கே இருக்கிறவங்களுடைய வளர்ச்சிகள் அதிகரிக்கும். அதே மாதிரி திடீர் யோகம், அதிர்ஷ்டம், லாபம், கீர்த்தி, புகழ் இதெல்லாம் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, உயர்கல்வித்துறை, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், கஸ்டம்ஸ், பத்திரப்பதிவுத்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி உணவகங்கள், கேண்டீன், கேட்ரிங் சர்வீஸு, டீ கடை, பேக்கரி இந்த மாதிரி உணவு சம்பந்தமான வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், காய்கறி, புஷ்பங்கள், பழங்கள், மளிகை வியாபாரம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், தனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் விரயங்கள், சுப விரயங்களாக ஏற்படும். ஏன்னா ராசிநாதன் அப்படிங்கிறவன், குரு அப்படிங்கிறவன் வந்து மங்களம், அதாவது நன்மையை தரக்கூடியவன். உங்கள் ராசிநாதன் வேறு, அவர் 12ல் இருக்கிறதுனால மங்களகரமான விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சனி சஞ்சரிக்கிறார், அதுவும் நன்மை. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகம், பொருளாதார வளர்ச்சி, திடீர் தனவரவு, எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடுதல், எண்ணங்கள் ஈடேறுதல், வருமானங்கள் அதிகரித்தல், ஸ்திரமான தொழில், ஸ்திரமான புத்தி, ஸ்திரமான அமைப்பு இதெல்லாமே ஏற்படும். இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, வாகன சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் யோகங்கள் அதிகரிக்கும். பொதுவாக இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், வாகன மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரியே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்கள், தோல் தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸு, ஆயில் மில், பெட்ரோல் பங்கு, லெதர் தொழில், பிளாஸ்டிக்கு, ரப்பர் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. 10ஆம் இடத்துல சூரியன், புதன் சஞ்சரிக்கிறது மிகவும் சிறப்பு. அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும். அரசு துறை, அரசு சார்ந்த துறை மற்றும் கல்வி, உயர்கல்வி, கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு கல்வி முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், கேது சஞ்சரிக்கிறது மிகவும் சிறப்பு. பூமி, மனை, வீடு இதெல்லாம் லாபங்கள் ஏற்படும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டி வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும். கேது 9ல் இருக்கிறதுனால இருந்து வந்த பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வியாஜ்யங்கள் இதெல்லாம் மீனராசிக்கு நிவர்த்தியாகும். அதே மாதிரியே சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம், நீதிமன்றம், சினிமா, கேளிக்கை, விளையாட்டு இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படுது. பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த வார பலாபலன்கள் ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். எனவே விநாயகரை வணங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.